அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் SRG கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பின் மூலமாக எங்களுடைய காலை வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் SRG கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனைவரும் நாங்கள் உங்களுக்கு ஜாதகங்களை அனுப்புகிறோம். அதை பார்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை நீங்கள் தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். உங்களுக்கு ஜாதகங்களை வாசிப்பதற்காக அறிமுகப்படுத்துவதற்காக எங்கள் SRG கல்யாண மாலையின் மேனேஜர் திருமதி தமிழரசி அவர்களை வருக வருக என்று வரவேற்று ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவார்கள். அறிமுகப்படுத்துக்குமா? நமது SRG கல்யாண மாலையின் வரன் பெயர் R மைத்ரி. இவங்க ராகேது செவ்வாய் ஜாதகம், ஆற்காடு முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க, மகம் நட்சத்திரம், சிம்ம ராசி, MBBS MD படிச்சிருக்காங்க, 5.7 உயரம் இருக்காங்க. இவங்க 22/9/1995 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில ஹாஸ்பிட்டல்ல AHMS ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டரா. வருஷத்துக்கு 10 லட்சத்துல இருந்து 14 லட்சம் வரை சம்பளம் வாங்குறாங்க. இவங்க அப்பா பெயர் DP ரவிச்சந்திரன், பிசினஸ் பண்றாரு. அம்மா பெயர் R உமா மகேஸ்வரி, இல்லத்தரசி. இவங்க கூட பிறந்தவங்க மட்டும் தம்பி மட்டும் ஒருத்தவங்க, அவங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. இவங்க மறுமணம். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்கள் SRG கல்யாண மாலை அணியினால் உடன் பேசி முடிக்கலாம். இந்த வரன்தாரர் பெயர் மைத்ரி, ஆற்காடு முதலியார், ராகுக்கு செவ்வாய் ஜாதகம், MBBS MD டாக்டர். இப்ப இந்த ஜாதகர் டெல்லிக்கும் பக்கத்துல புவனேஸ்வரர்ல இருக்கிறாங்க, வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சொந்த ஊர் சென்னை. அப்பா பெயர் ரவிச்சந்திரன், டாக்டர் தான். அவங்க அப்பா அம்மா இந்த பொண்ணு டாக்டர், அவங்க அப்பா பிசினஸ் பண்றாரு. நல்ல வரன். இந்த வரன்தாரர் பிறக்கும் போது கேது மகாதிசை, தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 2 வருஷம் 14 நாள், சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இதுக்கு தந்த அழகான பெண்ணுக்கு தகுந்த மாதிரி மறுமணம், முதல் மனம், பிசினஸ் சம்மதம். எனவே இதுக்கு தகுந்த மாதிரி வரன் வைத்துள்ளவர்கள் குறைந்தது 5.9 இருக்கணும் உயரம், இல்லைன்னா 5.10 இருக்கணும். இதுதான் மெயின். 5.9 இல்லைன்னா 5.10 இருக்கணும் உயரம். அதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ அந்த பெற்றோரின் நேரடி வர்ணனையை கேட்டு மகிழுங்கள். திருமண அமைப்பாளர்கள், திருமண மைய நிர்வாகிகள், வரன் தேடும் பெற்றோர்கள், உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் SRG கல்யாண மாலையின் தலைவர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். இப்ப நாங்க சென்னை அலுவலகத்திலிருந்து பேசுறோம். எங்க சென்னை அலுவலகத்திற்கு திரு ரவிச்சந்திரன் சார் அவங்க தான் பொண்ணுக்கு ஜாதகம் பதிவு பண்ண வந்திருக்கிறாங்க. அவங்க ஆற்காட்டு முதலியார் பிரிவை சேர்ந்தவங்க. பொண்ணு பேரு மைத்ரி, ராகு கேது ஜாதகம், மக நட்சத்திரம், சிம்ம ராசி, MBBS MD, உயரம் 5.7, 22/9/1995 பிறந்த தேதி. வருஷத்துக்கு இப்ப 10 லட்சம் முதல் 14 லட்சம் வரை சம்பளம் வாங்குறாங்க. எய்ம்ஸ்ல வேலை செய்யறாங்க. புவனேஸ்வரர் அங்கதான் இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல. சொந்த ஊர் சென்னை. அப்பா பேரு ரவிச்சந்திரன், பிசினஸ், மாத வருமானம் ஒரு 3-4 லட்சம் ரூபா வரும். அம்மா பேரு உமா மகேஸ்வரி, இல்லத்தரசி. இவங்க விருப்பாகலாம் PG படித்தவரன், பிசினஸ், டாக்டர், IT, தொழிலதிபர், இன்ஜினியர், வழக்கறிஞர். அது இல்லாம முதலியார், துளுவ வேளாளர், பிள்ளைமார், அகமுடையர், கொங்கு வேளாளர் சம்மதம் சொல்லியிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தம்பி ஒருத்தர். இவங்களுக்கு சொந்த மெத்த வீடு இருந்து 2 பிளாட் இருக்கு. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா இருக்கிறதே பொண்ணு 5.7 இருக்கும். அதனால 5.9, 10 மாப்பிள்ள வேண்டும். அதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இப்பொழுது அந்த பெற்றோரின் எதிர்பார்ப்பு எப்படின்னு அவங்க வாயால சொல்ல கேளுங்க. ஐயா, உங்களோட எதிர்பார்ப்பு சொல்லுங்க. வணக்கம். நாங்கள் எங்கள் டாக்டருக்கு மறுமணம் அமைக்கிறதுக்காக
பல வரன்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை பற்றி கேள்விப்பட்டோம், யூடியூப்லாம் பார்த்தோம். அது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. வந்து எஸ்ஆர் கோவிந்தராஜ் நிறுவனர் அவரை பார்த்தோன்னா மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நல்லது கெட்டது நல்ல நிறைய வாழ்க்கை முறையினது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய சொல்லும்போது அது கொஞ்சம் தெளிவு ஏற்படுது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இப்போ இங்கே டாக்டருக்கு இங்கே பார்க்கலான்னு இவர் மூலமாக கோவிந்தராஜ் சார் மூலமாக பார்க்கலான்னு வந்துருக்கோம். நானும் என் மனைவியும் இப்போ நாங்கள் எங்கள் எதிர்பார்த்து நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் 4 பேர், நானும் ஒய்ஃபு, ஒரு சன்னு, ஒரு டாக்டர், 4 பேருமே பிஜி படித்தவங்க. எல்லாருமே வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருப்பாங்க. ஒரு லைட்டாக நல்லா இருக்கிறோம். எங்கள் மகன் வந்து ஐஐடியில் இருக்கிறார், அவர் டாக்டர் வந்து எய்ம்ஸில் இருக்கிறாங்க. இப்போ டாக்டர் பார்க்க போகிறது வந்து 5 feet and 11 inches and above வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அவரும் ஒரு பிஜி படிச்சிருக்கணும், ப்ரொஃபஷனலி குவாலிஃபைடாக இருந்தால் நல்லாயிருக்கும். இண்டிபெண்ட்டாக இருக்கணும். மெயினாக அவர் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். நாட்டில் இது நாங்கள் எதிர்பார்க்குறோம். கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக அமைகின்ற இருக்கிறோம் சார். நன்றி. இதுவரை அந்த பெற்றோரின் எதிர்பார்ப்பு மற்றும் நேரடி வர்ணனையை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இதற்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டால் உடன் திருமணம் பேசி முடிக்கலாம் என்று கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. அடுத்தது நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வரன் பெயர் கேவிஏ வினு கிருத்திகா. இவங்க துளுவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க. ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசி, ரிஷப லக்கணம், எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா படிச்சிருக்காங்க. 5.2 உயரம் இருக்காங்க. 23/11/1999 பிறந்திருக்காங்க. இவங்க பெத்தநாயகம்பாளையம் ஆத்தூர்ல, சொந்த ஊரும் அதே தான். INDI ஸ்பிரிட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 30,000 சம்பளம் வாங்குறாங்க. இவங்க அப்பா பெயர் கே வெங்கடேசன், மளிகை கடை வச்சிருக்காங்க. அம்மா பெயர் வி அருணா, இல்லத்தரசி. இவங்க டிகிரி படித்த அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய வரனா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி மட்டும் ஒருத்தவங்க. சொந்த வீடு மற்றும் காலிமனை 3 இருக்கு. நல்ல அழகான பெண். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இந்த ஜாதகர் பெயர் KVA வினு கிருத்திகா, துளுவ வேளாளர். அருமையான ஜாதகம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது சந்திரன் மகாதிசை, தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 9 வருஷம் 10 மாசம் 27 நாள். செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். இப்பொழுது ராகு திசை நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜெய் விக்னேஷ், இந்து அகமுடையர், சுத்த ஜாதகம், டாக்டர், ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, மகர லக்கணம், MBBS MD, 176 சென்டிமீட்டர், 1/10/1993 வந்திருக்காரு. மாசம் 1,10,000 சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஜாதகர் இருப்பிடம் திருவண்ணாமலை, சொந்த ஊர் விருதாச்சலம். அப்பா பேர் ஜெயக்குமார், அம்மா பேரு ஜெயந்தி, தலைமை ஆசிரியர். எதிர்பார்ப்பு MBBS MD டாக்டர். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் பிறக்கும் போதே கேது மகாதிசை, தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 3 வருஷம் 16 நாள். சந்திரன் திசை 20 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இதுக்கு தந்த டாக்டர் வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு வந்து சுரேஷ், சூரிய வெள்ளாளர், 12 செவ்வாய், அஸ்வினி நட்சத்திரம், மேச ராசி, மிதுன லக்கணம், உயரம் 5.9, BA படிச்சிருக்காரு. 24/3/1987 பிறந்திருக்காரு. பம்பாயில் இருக்காரு. மாசம் வந்து 75,000 சம்பளம். சொந்த ஊர் சேலம். அப்பா பேரு பாலசுப்ரமணியன் லேட்டு.
அம்மா பெயர் சுப்புலட்சுமி, சத்துணவு டீச்சர், ஓய்வு, பிறப்பு வரிசை 2, சொந்த வீடு பிளாட்லாம் இருக்குது. இவங்க பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே கேது மகாதசை, தாயின் வயிற்றில் சென்றது போல் நின்றது 3 வருஷம் 16 நாள், சுக்கரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு பாத்தீங்கன்னா சந்திரசேகர், கவரநாடு, 2 செவ்வாய், ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, மிதுன லக்னம், BA தமிழ் படிச்சிருக்காரு, உயரம் 5.9, 7/11/1992 பிறந்திருக்காரு, மாசம் 25,000 சம்பளம், ஜாதகர் இருப்பிடம் சேலம், சொந்த ஊரும் சேலம் தான். அப்பா பேரு மோகன்தாஸ், செக்யூரிட்டி, அம்மா பேரு சாந்தி லேட்டு. எதிர்பார்க்கலாம் பிறப்பு வரிசை 3, சேலத்துல சொந்த வீடு இருக்கு. இவர் பிறக்கும் போது புதன் மகாதிசை தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 12 வருஷம் 6 மாசம் 2 நாள், கேது திசை 7 வருஷம், சுக்கரன் திசை 20 வருஷம். அருமையான குருபலன். இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா எங்கள் SRG கல்யாண மாலையின் யூடியூப் ஒளிப்பதிவாளர் திருமதி மணிமேலை அவர்கள் உங்களுக்கு ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவார்கள். பத்துக்குமா நமது SRG கல்யாண மாலையில் அடுத்த வரன் பெயர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ நந்தினி, செங்குந்த முதலியார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. 12 செவ்வாய் ஜாதகம், மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், தனுசு லக்னத்துல பிறந்திருக்காங்க. BE முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 162 சென்டிமீட்டர், நல்ல சிகப்பு நிறம். 30/10/1995 பிறந்திருக்காங்க. எமர்ஷன்ல ஒர்க் பண்றாங்க. வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாய் சேலரி வாங்குறாங்க. இப்ப இருக்கிறது சென்னை. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா கல்பாக்கம் பக்கத்துல அனுசம். அப்பா திரு ஏழுமலை, அவங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல GSC இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா திருமதி மணிமேகலை இல்லத்தரசியா இருக்கிறாங்க. இவங்க டிகிரி படித்த குடும்ப பாங்கான வரனை எதிர்பார்க்கிறாங்க. கூட பிறந்தது அக்கா மட்டும் 1. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. சொந்தமா வீடு மற்றும் பிளாட் 2 இருக்கு. இதற்கு ஏற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்கள் SRG கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இந்த வரன்தாரர் பெயரு சி நந்தினி, செங்குந்த முதலியார், அழகான பெண்ணு, நல்லா BE படிச்சிருக்கிறாங்க. வருஷத்துக்கு 6 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. இவங்க பிறக்கும் போதே தாயின் வயிற்று சூரியன் மகாதசை, தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 2 வருஷம் 7 மாசம் 8 நாள், சந்திரன் திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். பெயர் அர்ச்சனா, அகமுடையார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. சுத்த ஜாதகம், சிம்ம ராசி, மக நட்சத்திரம், மிதுன லக்னத்துல பிறந்திருக்காங்க. MBBS MS OD செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 163 சென்டிமீட்டர், நல்ல சிகப்பு நிறம். 7/1/1988 பிறந்திருக்காங்க. சென்னையில அசிஸ்டன்ட் ஜட்ஜனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாங்க. மந்த்லி பாத்தீங்கன்னா 70,000 சேலரி வாங்குறாங்க. இப்ப இருக்கிறது சென்னை. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் பக்கத்துல பொதட்டூர்பேட். அப்பா டாக்டர் ராஜேந்திரன், இவங்க பாத்தீங்கன்னா MBBS ஸ்ரீ பாலாஜி ஹாஸ்பிட்டல் ஓன் கிளினிக் வச்சிருக்கிறாங்க. அம்மா திருமதி தேவிகா, இவங்க இல்லத்தரசியா இருக்காங்க. டாக்டர் வரன்ல MS MD மட்டும் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. ஜாதிகள்லாம் தடை கிடையாது. இவங்க கூட பிறந்தது அண்ணன் 1 அக்கா 1, 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. சொந்தமா வீடு இருக்கு. செம அழகா இருக்காங்க. இதற்கு ஏற்றாற்போல் வரனமைய SRG கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த வரன்தாரர் பெயர் அர்ச்சனா, MBBS MD DGO டாக்டர்,
அகமுடையார் பிரிவை சேர்ந்தவங்க அருமையான பொண்ணு, எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உற்றார் உறவினருக்கு சொல்லுங்கள். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பதிவு செய்ய விரும்புவோர் நீங்கள் வீட்டுல இருந்தே பண்ணிக்கலாம். எங்களுடைய போன் நம்பரும் வந்து ஓடிட்டு இருக்கும், இருந்தாலும் நாங்களும் சொல்றோம். 99 43 30 66 29. இன்னொரு சொல்றேன், 99 43 30 66 29. எனவே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்று கூறிக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.